ஹாய் ஹலோ வெல்கம் டு மாடி தோட்ட தமிழுங்க. இன்னைக்கு மாடி தோட்டத்துல பூவை பத்தி செடியை பத்தி இல்லைங்க, நல்ல ஒரு வீடியோங்க இது. இங்க பாருங்களா, என்னோட மருமகளுக்கு குழந்தை பிறந்ததுன்னு சொன்னேன்னா அதுக்காக இந்த மருந்து குழம்பு, பத்திய குழம்புன்னு வாங்கங்க. குழந்தை பிறந்த உடனே இதை கொடுக்கணும், ஏன்னா டெலிவரி ஆன உடனே ரொம்ப டயர்டா இருப்பாங்க. குழந்தை பிறந்த உடனே குழந்தைக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கும், ஆனா அப்படி இல்லைங்க, அம்மாக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு தான் நிறைய ரத்தம் போயிருக்கும், உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கும், அதை நம்ம சரிப்படுத்தணும். இது டூ இன் ஒன்னா அம்மாக்காகவும் பிள்ளைக்காகவும் நம்ம செய்யற ஒரு விஷயங்க. அந்த மருந்து குழம்புக்கு இப்போதைக்கு நான் ஒரு 4 பொருள் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா சேர்த்து அரைச்சிக்கிறேன். நிறைய மருந்து மருந்து குழம்புல நிறைய பொருள் இருக்குங்க. ஆனா உடம்புக்கு ஒத்து வருதான்னு நம்ம பார்க்கணும். அதுக்காக தான் முக்கியமான ஒரு பொருள் மட்டும், வயிறு புண்ணு ஆத்துறது, அந்த எலும்புக்கு நல்லா சரியாவது, வயிற்றுல இருக்கிற அழுக்கு வர்றதுக்கு, குழந்தைக்கு நல்லா பால் சுரக்கிறதுக்கு, அதனால முக்கியமா ஒரு 4 பொருளை மட்டும் வச்சு என் மருமகளுக்கு இன்னைக்கு ஒரு குழம்பு செஞ்சு தர போறேங்க. அதை தான் நான் சொல்றேன். இங்க பாருங்களா, திப்பிலிங்க, திப்பிலி, வால்மிளகு, சுக்கு, சீரகம், வெந்தயம், ஒரு 3 ஸ்பூனு கொத்தமல்லி, கடுகு ஒரு ஸ்பூனு, ஒரு மிளகா, இது மட்டும் போதும். ஆனா அந்த மிளகால வந்து காரம் இருக்காதுங்க, அதனால இந்த மிளகா மட்டும் நான் வச்சிருக்கிறேன். அரிசி திப்பிலி, அப்புறம் முக்கியமானது இதுங்க, இந்த பெருங்காயம். பால் பெருங்காயம்னு கேட்டா நீங்க நாட்டு மருந்து கடையில குடுப்பாங்க. நம்ம யூஸ் பண்ற பெருங்காயம் இல்லங்க. இந்த பெருங்காயம் குடுத்தாதான் அந்த டெலிவரி ஆகுறவங்களுக்கு வயிறு உப்புசம் போகும். குழந்தை நல்லா பால் குடிக்கிறப்ப அதுக்கும் நல்லா டைஜஷன் ஆகுங்க. நல்ல ஒரு விஷயம். இத நம்ம நெறைய சேர்த்துக்கலாம். இத நம்ம நெறைய சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த மஞ்சள் வந்து நாங்களே ரெடி பண்ண மஞ்சளுங்க. இந்த மஞ்சளு, இந்த பூண்டு, பூண்டு பாருங்க, நெறைய பூண்டு குடுக்கணுங்க. காலையில டிஃபன் குடுக்குறீங்களா? அதுக்கும் ஒரு புடி பூண்டு வச்சு குடுத்துடலாம். மதியம் குழம்புலயும் பூண்டு, இது பூண்டு பால் செய்யறது. அடுத்த ஒரு வீடியோல நான் பூண்டு பால் எப்படி செஞ்சு குடுக்குறதுன்னு பார்க்குறேன். இந்த நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணணும். நல்ல சுத்தமான செக்கு நல்லெண்ணெய் தான் நீங்க யூஸ் பண்ணணும். இந்த பரங்கி பட்டை வந்து எங்களுக்கு பரங்கி பட்டை கிடைக்கல. அதனால இந்த பரங்கி பட்டை பொடி வாங்கிட்டு வந்திருக்கேன். இது ரொம்ப முக்கியங்க. இது நம்மளே குடிக்கலாம். காலையில எந்திச்சு வெந்நீர்ல சும்மா ஒரு ரவ்வோண்டு இந்த முட்டை ஆம்லெட்டுக்கு உப்பு போடுற மாதிரி நம்ம போட்டு குடிச்சோம்னா நமக்கே ரொம்ப நல்லதுங்க. இன்னும் குழந்தை பெற்றவங்களுக்கு இது ரொம்ப நல்ல ஒரு பொடிங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இப்போ மிக்சியில் அரைக்க போறோம். இதெல்லாம் வந்து மிக்சியில போட்டா நமக்கு பிளேடு உடஞ்சிரும். அதனால இந்த மாதிரி ஒரு கல்லு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கல்லை வச்சு இதெல்லாம் லைட்டா தட்டிக்கோங்க. இது இந்த சுக்கு, இதை தான் நான் பண்ணணும். இது 2 தட்டினாலே போதும், மீதி எல்லாமே இதுல இதுவாயிடும். தட்டி மிக்சியில போட்டு அரைச்சின்னு வந்து காட்டுறேன். வேற என்ன பொறுத்த போகுது? அவ்வளோதாங்க. இதை பாருங்க, நல்லா இடிச்சிட்டோமா இதெல்லாம் வறுத்தது எல்லாத்தையும் இதில் நம்ம இப்போ போட்டுடணும். இதை வந்து வறுத்து தாங்க போடணும், லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். எதுக்குமே நம்ம எண்ணெய் போடவே கூடாது. நான் வந்து இதை அரைச்சிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். இங்கே பாருங்களாங்க, அது பொடி நல்லா அரைச்சாச்சு. இந்த மாதிரி இருக்கணுங்க, அப்படியே நைஸாக இருக்கணும். மிளகாத்தூள் நம்ம அரைக்கிறோம்ல அந்த மாதிரி இருக்கணும். நல்ல வாசனைங்க, அந்த பால் பெருங்காயம் போடவும் நல்ல வாசனை. சரி, பொடி ரெடி பண்ணியாச்சு. இப்போ மாடி தோட்டத்துக்கு போய் கத்திரிக்காய் பறிச்சுன்னு வந்துடலாங்க. ஃப்ரெஷ்ஷாக கத்திரிக்காய் பறிச்சுன்ட்டு பார்க்கலாம். கத்திரிக்காய் வந்து பாருங்களாங்க, இந்த கத்திரிக்காவில் தாங்க இப்போ குழம்பு வைக்க போகிறேன். அந்த மருந்து எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு வந்திருக்கிறேன். வறுத்து நல்லா பொடி பண்ணி வச்சுட்டு வந்திருக்கிறேன். இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து மாடி தோட்டத்தில் கத்திரிக்காய் பறிச்சுன்னு போய் ஃப்ரெஷ்ஷாக அதை குழம்பு வச்சு என் மருமகளை கொடுக்க போகிறோங்க. இப்போ இந்த கத்திரிக்காய் எதுக்கு வைக்கிறோம், இந்த இந்த இவ்வளோ பூண்டு எதுக்கு போடுறோம், இந்த தூள் எதுக்கு அரைக்கிறோம்னா, இந்த குழந்தை பெற்றவங்களுக்காக இது கொடுக்குற ஒரு மருந்து குழம்புங்க. இதை சாப்பிட்றதுனால அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. இப்போ ஒரு பொண்ணு இப்போ ஏஜி அட்டன் பண்ண உடனே அந்த பொண்ணை ரொம்ப கவனிப்பாங்க. ஏன்னா அப்போ அந்த பொண்ணுக்கு தேவையான சத்தெல்லாம் கொடுக்கணும்.
இடுப்புல இருந்து, கை கால்ல இருந்து, உடம்புல இருந்து எல்லாத்துக்கும் நல்ல சத்து குடுக்கணும். அப்படிதாங்க பெண்கள் மறுபடியும் இந்த குழந்தை பெக்கும்போதும் அவங்களுக்கு நெறைய சத்து போயிடும், ரத்தம் போயிடும். அந்த நேரத்துல நம்ம இந்த மாரி நம்ம குடுக்கணும். இந்த மாரி இந்த காய பாருங்க நல்லா டார்க்கா இருக்கு அந்த கத்திரிக்காய். அந்த கத்திரிக்காய் ஏன் போடுறோம்னா, அந்த வயித்து புண்ண ஆத்துங்க. அந்த 10 மாசம் அந்த குழந்தை வயித்துல கர்ப்பப்பையில இருந்து அது வெளியில வரும்போது, அந்த கர்ப்பப்பைக்குள்ள காயங்கள் இருக்கும். அதெல்லாம் ஆத்துறது இந்த கத்திரிக்காங்க. கத்திரிக்காய் சூடுன்னுவாங்க. ஆனா பாருங்க, குழந்தை பெத்தவங்களுக்கு இந்த கத்திரிக்காய், பூண்டு தான் குடுப்பாங்களே. நல்ல பூண்டு குடுத்தா நல்லா பால் சுரக்கும். கத்திரிக்காய் குடுத்தா அந்த வயித்துல இருக்கிற காயத்தெல்லாம் ஆத்துங்க. அதுக்கு தான் நம்ம கத்திரிக்காய் குடுக்குறது. ரொம்ப நல்ல பொருள் இது. அத நம்ம மாடி தோட்டத்திலேயே நம்ப புள்ளைங்களுக்கு குடுக்குறது ரொம்ப சந்தோஷங்க. இந்த தடவ கத்திரிக்காய் நீங்க எல்லா வீடியோலும் பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் எல்லாம் பாருங்க எவ்ளோ சூப்பரா ஒரு பூச்சி கூட இருக்காதுங்க. நல்ல அறுவடை. கத்திரிக்காய், தக்காளி, வெண்டைக்காலாம் மாடியில நல்ல அறுவடைங்க. அதே மாரி இந்த குழம்புக்கு வெங்காயம், தக்காளி இல்லாத நம்ம கத்திரிக்காய் குடுக்கறதுனால ஒரு 5, 6 கத்திரிக்காய் மட்டும் பறிச்சுக்கலாம். அடிக்கடிக்கு வந்து 1 நாள் விட்டு 1 நாள் கத்திரிக்காய் பறிச்சு, அவளுக்கு சமைச்சு குடுக்கலான்னுட்டு, இப்ப தேவையானத மட்டும் பறிக்கலான்னு வந்தோங்க. பறிச்சுன்னு தான் இருக்கிறோம் இப்போ. நெறைய கத்திரிக்காய் இருக்குதுங்க இன்னும். இந்த மாரி இந்த உடம்பு குழந்தை பொறந்திருக்கிறப்போ, இந்த மாரி நம்ம வச்சு குடுக்குறப்போ, அது புள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது. வயிறு புண்ண ஆத்தும். புண்ண ஆத்துனா தான் அவங்களுக்கு மறுபடியும் அந்த பலன் கிடைக்கும். அதனால தான் நீங்களும் உங்க வீட்லயும் குழந்தை பொறந்திருந்தா நார்மலா நம்பளோட குழம்பு தூள நம்ம குடுக்கக்கூடாதுங்க. இதுக்குன்னு இந்த பத்திய தூள அரைச்சு, இந்த மாரி கத்திரிக்காய் நல்ல பூச்சி இல்லாத கத்திரிக்காவா நீங்க கடையில வாங்கி, நீங்க அதுல நெறைய பூண்டு போட்டு நீங்க அத சமைச்சு, நல்லா சூடா சாதம் வடிச்சு அதுல நீங்க குடுங்க. அத சாப்ட்டுட்டு அந்த புள்ளைக்கு பால் குடுக்குறப்ப, அந்த புள்ளைக்கும் பால் நல்லா கிடைக்கும். அவங்க உடம்பும் நல்லாருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், குழந்தைக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் குடுத்துருவோம். அம்மாவ விட்டுடுவோம். குழந்தை பொறந்துருச்சா, குழந்தைக்கு தான. ஆனா அதுக்கப்புறம் பாருங்க, எது சாப்பிட்டாலும் குழந்தைக்கு இது சளி பிடிச்சிரும், இது வாந்தி எடுக்குன்ட்டு, அதுக்கப்புறமா பார்த்தா பெண்களுக்கு அந்த பத்தியம் தான். அந்த வயித்துல இருக்கிறப்பயும் பத்தியம் தான். பொறந்த உடனே பத்தியம் தான். ஆனா அந்த இடையில இதுக்கெல்லாம் காரணமா இருக்கிற பொண்ண தான் நம்ம பார்க்கறதில்ல. அதனால நீங்களும் குடுங்க. நீங்களும் உங்க வீட்ல சமைச்சு குடுங்க. கத்திரிக்காய் பார்த்து நல்லா இருக்குதுங்க கத்திரிக்காய். சூப்பரா. இது ஒரு வெரைட்டி கத்திரிக்காய். அது ஒரு வெரைட்டி கத்திரிக்காய். அது ரொம்ப டார்க்கா அந்த நாகப்பழ கலர்ல இருக்குது. இது இந்த சிம்ரன் கத்திரிக்காய்ன்றவங்க அந்த கத்திரிக்காய். நாட்டு உங்க ஆதரவுக்கு நன்றிங்க. மறுபடியும் இந்த மாரி வந்து நெறைய வீடியோ இனிமேப்பட்டு நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். குழந்தை சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோலாம். நல்லா அத நீங்க பார்த்து, நீங்களும் பயன்பெறுங்க. உங்களுக்கும் ஏதாவது தெரிஞ்சிருந்தா எனக்கும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். நானும் அத தெரிஞ்சு நானும் அத செய்றேங்க. அதே மாரி இந்த தேமூர் கரைசல் கேட்டிருந்தாங்க ஒரு சகோதரி. எத்தன நாள் வச்சிருக்கலான்ட்டு. ஒரு 3 வாரம் இல்லன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 1 வாரம். 3 டூலேருந்து 4 வாரம் வரைக்கும் அத நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேல அது வைக்கிறது அது யூஸ் இல்லங்க. சரிங்க. உங்க ஆதரவுக்கு நன்றி. சப்போர்ட் பண்ணுங்க. இங்க பாருங்களேன், இந்த மொளகா. அதுவே ரொம்ப பழுத்து, அதுவே வெடிச்சிடுச்சுங்க. நல்லா இருக்குது. சரி. ஆதரவுக்கு நன்றிங்க. சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நெறைய வீடியோ இதுல பார்க்கலாங்க. சரிங்க. இதெல்லாம் நம்ம பறிச்சுட்டோம். நெறைய பேசிட்டோம். இப்போதான் மெயினான விஷயத்துக்கு போறோம். குழம்பு வைக்க போறோம். வாங்க கீழ போய் எப்படி குழம்பு வைக்கலான்றத பார்க்கலாம். பாருங்க, இந்த மாரி ஒரு மண் சட்டி எடுத்துங்க. பழைய சட்டியா இருந்தா, குழம்பு வைக்கிறதுக்கு, இந்த மருந்து குழம்பு வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லதுங்க. என்னோட பேத்திக்காக நான் வாங்கி ரெடி பண்ண இந்த ஒரு வாணலுங்க. இது 2வது புள்ள பேரனுக்காக நான் இத யூஸ் பண்றேங்க. இந்த மாரி மண் சட்டியில குடுக்குறப்போ, அந்த மருத்துவ குணம் மாறாத இருக்கும் அந்த குழம்புல. அதனால தான் மண் சட்டி குடுக்குறாங்க. அந்த காலத்துலலாம் பாருங்க, மண் சட்டியில தான் சாதம் குடுத்தாங்க. மண் சட்டியில தான் குழம்பு வச்சு குடுத்தாங்க. இப்ப தான் என்னென்னமோ மாறி போச்சு. ஆனா இப்ப பாருங்க, மறுபடியும் அதுக்கே திரும்பிட்டாங்க. நல்லா
இப்போலாம் பழையபடியாக அப்படியே திரும்பிட்டாங்கங்க. அதில் திரும்பி தான் இப்போது எல்லாமே வானிலேருந்து சாதம் வடிக்கிற பாத்திரத்துலேருந்து எல்லாமே என்ன பண்ணுது, இப்போ மண் சட்டிக்கே வந்துட்டாங்க. எப்பயுமே ஓல்டு இஸ் கோல்டு தானேங்க. அதனால் பழசுக்கு எப்பயுமே மவுசு அதிகம் தாங்க. இங்கே பாருங்கள், நல்லா எண்ணெய் கொச்சிடுச்சா காஞ்சிச்சா. இதில் நம்ம வெங்காயம் தக்காளியே போடக்கூடாதுங்க. ஏன்னா குழந்தைக்கு சளி பிடிக்கும். ஃபஸ்ட் டைம் நம்ம குழம்பு வைக்கிறப்போ இந்த மாதிரி வெறும் பூண்டு கத்திரிக்காய் ஏதோ வெறும் பூண்டு கூட வச்சு கூட நம்ம என்ன பண்ணலாம், குழம்பு வச்சு கொடுத்துடலாம். அப்படியே இந்த பூண்டுக்கு தாங்க பால் நல்லா சுரக்குங்க. நான் கொஞ்சம் இந்த பூண்டை என்ன பண்ணேன், தட்டிக்கிட்டு நான் போட்டுக்கிறேன். இதை தட்டிட்டு கொஞ்சோண்டும் இந்த முழுசாக பூண்டும் நான் போட்டுட்டேங்க. இந்த பூண்டு கொடுத்தா அந்த இடுப்பு வலிக்கும் நல்லது. குழந்த பிறந்தவங்களுக்கு குழந்தைக்கும் நல்லா பால் கிடைக்குங்க. இந்த பூண்டு நல்லா வதங்கணுங்க, நல்லா அப்படியே ரெட்டாக. ஏன்னா இதில் லைட்டாக நம்ம புளி காட்டுவோம். அப்போ இந்த பூண்டு வதங்காத இருந்துச்சுன்னா அந்த பூண்டு வேகாத மாதிரி ஒரு மாதிரி மூழ்கிக்கும். இல்லை, இப்போ பருப்பில் போட்டு வேக வைக்கும்போது எப்படி அந்த பூண்டு வேகுதோ அந்த மாதிரி என்ன பண்ணோம், இந்த மருந்து குழம்பு செய்யும்போது அந்த பூண்டு அந்த அளவுக்கு அப்படியே குழப்பாக இருக்கிற மாதிரி இருக்கணும். பூண்டும் மூஷாக இருக்கணும், கையை வச்சாலும் அப்படியே உடையணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை நல்லா வதக்கணுங்க. இதில் வெங்காயம் தக்காளி போடக்கூடாது. ரொம்ப அதிகமாக எந்த மசாலாவும் ஆட் பண்ணக்கூடாது. குழந்தை பெற்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப கவனமாக நம்ம குழம்பு கொடுக்கணும். ஏன்னா இதை சாப்பிட்டுட்டு தான் அந்த பிள்ளைங்க வந்து பால் குடிக்கிறப்போ இவங்களுக்கு என்ன இருக்குதோ அந்த ரியாக்ஷன் தான் பிள்ளைகிட்ட பார்க்க முடியும். அதனால் ரொம்ப கவனமாக செய்யணும். ரொம்ப காரமும் போட்ட உடனே குழந்த பிறந்த உடனே அந்த கர்ப்பப்பையெல்லாம் கொஞ்சம் காயமாக இருக்கும். அதனால் காரமும் அதிகமாக சேர்த்தக்கூடாது. நம்ம வால் மிளகு கண்டந்திப்பிலி அதுலேயே என்ன பண்ணோம், காரம் இருக்கும். மிளகு சீரகம் சுக்கு அந்த காரமே போதும். அதனால் மிளகா 2 மிளகா குண்டு மிளகா போடுங்க, அதில் காரம் இருக்காது. நான் குண்டு மிளகா தான் போட்டிருக்குறேன். எல்லாத்தையும் வறுத்து பொடி பண்ணி இப்படி வச்சுக்கணுன்னா இது ஒரு 4-5 குழம்பு வர அளவுக்கு இது நல்லா யூஸ் ஆகுங்க. இந்த கத்திரிக்காய் மாடி தோட்டத்து கத்திரிக்காய்ங்க, அப்படியே ஒரு 3 கத்திரிக்காய் எடுத்துன்னு வந்து என் மருமகளுக்கு போட்டு வச்சுருக்கிறேன். நல்லா சந்தோஷமான ஒரு விஷயமாக நடக்குது எனக்கு. இந்த மஞ்சள் பொடி வந்து நாங்கள் வீட்டிலே ரெடி பண்ணுற ஒரு மஞ்சள் தூளுங்க. இப்போ அதுதான் வந்து ரொம்ப போயினுக்குது. என்னென்னமோ கலக்கிறாங்க போகிறாங்க வராங்கன்ட்டு. அதனால் அதே எதுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தில் ரிஸ்க் எடுக்கக்கூடாதுங்க. அதனால் என்ன பண்ணணும், மஞ்சளை வாங்கின்னு வந்தால் நல்லா காய வச்சோமா, மிஷினில் கொடுத்து பவுட்ரு பண்ணோமா, 1 வருஷத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. அது அரைக்கிறப்ப அவ்வளோ வாசனை, அது நல்லா இருக்குதுங்க. இந்த மஞ்சள் எதுக்கு போடுறோன்னா சீக்கிரமாக வதங்கிடும். இந்த மஞ்சளும் இந்த ரவுண்டு சும்மா ஒரு சிட்டிகை இந்த கல் உப்பு போட்டோன்னா இந்த பூண்டு என்ன பண்ணும், சீக்கிரமாக வதங்கிடும். வதங்கி இந்த குழம்புக்கு இந்த அளவு நம்ம பொடி போட்டால் போதும். இந்த ஒரு பொடியே போதுங்க. நம்ம ஆர்டினரி குழம்பு பொடியெலாம் போடக்கூடாது. இந்த பரங்கி பட்டை பொடி இது எங்களுக்கு கிடைக்கல, அதனால் பொடியாக எடுத்துருக்கேன். அதில் கொஞ்சோண்டு நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். பால் சுரக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதாங்க. இதை அப்படியே போட்டு பாருங்களா, இந்த நல்லா கத்திரிக்காய் இந்த பூண்டுலாம் பாருங்கள் நல்ல வேக்காட்டில் ரெடியாக இருக்குது. நல்லா அப்படியே இந்த மாதிரி தான் சொதன்னு வரணும். ஏன்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் அந்த கத்திரிக்காய் பூண்டுலாம் எட்ட தள்ளிடுவாங்க. இது அப்படியே சாப்பாட்டிலே போட்டு அப்படியே சுருளை வந்துச்சுன்னா சாதத்தில் போட்டு தொக்கு மாதிரி எடுத்து அதை சாப்பிடலாம். இதுக்கு இந்த கத்திரிக்காயோட அந்த நனப்பு இருக்குங்க, இந்த பொடியெலாம் போட்டனால சும்மா லைட்டாக ரொவோண்டு. ஏன்னா நம்ம வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணல, சும்மா லைட்டாக இதை பார்த்தீங்களா, இது போதுங்க. சும்மா அப்படியே லைட்டாக ரொவோண்டு அந்த சாப்பிட்றதுக்காக இந்த கத்திரிக்காய் பூண்டு இந்த மருத்துவ தூள்லாம் போடுறதுனால சும்மா லைட்டாக அவ்வளோதான். தண்ணி ஊற்றக்கூடாதுங்க, அவ்வளோதான். அந்த புளி தண்ணி ரொண்டு ஊற்றணுமா, அவ்வளோதான். இதாங்க. இதை அப்படியே பார்த்து நல்லா சுருவில் வேக வச்சு எடுத்துக்கணுங்க. இதுலேயே இது முக்கால்வாசி வந்துருச்சு பாருங்கள். கொஞ்சம் அப்படியே சிம்மில் வச்சு மூடி விட்டால் நல்லா அப்படியே சுருவில் வந்துடும். உங்களுக்கு தேவைப்பட்டால் ரொம்ப கட்டியாக இருக்குது சமைக்கிறப்ப தேவைப்பட்டால், எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது அதனால் நான் லைட்டாக ரொண்டு தண்ணி ஊற்றுறேங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க, அவ்வளோதாங்க. இதை அப்படியே வேக விட்டு ரெடி ஆகிட்ட பிறகு பார்க்கலாம். அவ்வளோதாங்க. பாருங்க, அப்படி தான் குழம்பு இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு லைட்டாக சாப்பாடு போட்டு அப்படியே இந்த நல்லெண்ணெயோட அந்த கத்திரிக்காயோடங்க சாப்பாடு ரவுண்டாக இருக்கணுங்க. அதில் அப்படியே போட்டு சாப்பிட்டா அவ்வளோ பால் கிடைக்குங்க.
உடம்பு வலி எல்லாம் போகுங்க. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வர தலைமுறைக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க.